ஸோ தொப்புள் கொடி சுத்துறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கவே வேண்டாம். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, வயிறு வந்து ஒரு கேவிட்டி கர்ப்பப்பைக்குள்ள பாப்பா இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா வாட்டர் இருக்கு. நஞ்சுக்கொடி இருக்கு. நஞ்சுக்கொடியிலேருந்து ஒரு டியூப் மாரி வருது. ஒரு ஒயர் டியூப் மாரி வருது. நம்ம தண்ணி விடுறோம்ல, அது மாரி பெரிய திக்கு டியூப் மாரி இருக்கும். அது வந்து பாப்பாவோட தொப்புளோட கனெக்ட் ஆகுது. ஸோ, அப்ப பாப்பா வந்து அந்த நஞ்சுக்கொடியிலேருந்து இணைஞ்சு அந்த கேவிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அது உடம்ப சுத்தும் அந்த தொப்புள் கொடி. அது கழுத்த சுத்தும், அது கைய சுத்தும். எல்லா இடத்துலயும் அது சுத்தும். திரும்ப அதுவே வந்து திரும்ப வேற பொசிஷன் போம்போது அதுவே ரிமூவ் ஆயிடும். பட் இப்ப வந்து நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது கிளியரா தெரியும். எந்த இடத்துல நெஞ்சுக்கொடி இருக்கு பாப்பாவோட பாடில. நான் ஸ்கேன் பண்றப்ப மேபி கையில சுத்தியிருக்கலாம். இல்லன்னா கழுத்து பக்கத்துல இருக்கலாம். இல்ல கழுத்துல சுத்தியிருக்கலாம். பட் என்னன்னா, அட் எனி டைம் அந்த குழாயில என்ன இருக்கும்? நெஞ்சுக்கொடி அந்த தொப்புள் கொடியில என்ன இருக்கும் அப்டின்னா, ரத்த குழாய்கள் இருக்கும். ஃபுல்லா பிளட் போயிட்டே இருக்கும். பேபிக்கு போற ரத்தம், அதனால பேபிட்டேருந்து வர ரத்தம் 2மே அதுல போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அட் எனி டைம் அது கழுத்த வந்து இருக்கவே இருக்காது.